பிரைஸ் எல்லாம் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தளிப்பார்கள். பின்பு உயிரொடுக்க நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். இது ஏன் டெய்லி உங்களுக்கு இந்த மெசேஜை எனக்கு கொடுத்துட்டே இருக்கேன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லியும் ஒருவர் தேற்றுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால தான் நான் டெய்லியும் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கலாம், இவன் இதை பற்றி தான் பேசுவான், வேறு எதுவும் பற்றி பேச மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை காட்டிலும் முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ரெண்டாவது உயிரோடுக்க நாம் கர்த்தரோடு மேலே மேகத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த சம்பவம் எப்போ நடக்குன்னா, அவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. பேதுரு ஒரு சப்ஜெக்டில் கேட்குறாரு, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, கொள்ளை நோயும் பஞ்சத்திலும் பூமி தேசத்துக்கு விரோதமாக தேசமும் ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யமும் இந்த காரியங்கள் நடக்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏற்கனவே கொள்ளை நோய் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த தேசத்தில் பஞ்சத்தை நோக்கி இந்த தேசம் போயிட்டுருக்கு. எப்போ வேணாலும் பயங்கரமான ஒரு பஞ்சம் வரும். அதை ஒட்டி ஒரு 3ஆம் உலகப் போர் வரப்போகுது. அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே மாயங்க. மனுஷர்கள் வாழ்வதே ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு உலகம் ஒரு உண்மையான உலகமே கிடையாது. ஏன்னா இதை காட்டிலும் மேலானவைகள் தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் வச்சிருக்காரு. இது சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரையல், அவ்வளோதான். இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரை நீரே மெய்யான தேவன், எனக்காக மரித்து உயிர் தெழுந்து நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னிக்கிற ஒரே தெய்வம் நீர் தான், என் அக்கிரமங்களை மீறுதலை மன்னிக்கிற நீரே என்னை மன்னிக்கிற தெய்வம் நீர் தான் அப்படின்னு உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாயினால் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இந்த வசனத்தின்படி வாழ உங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த வருகையில் முதலாவது மரித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பாங்க. உயிரிழக்க நாம் கர்த்தரோடு எதிர்கொண்டு மேகம் மேல் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த வாய்ப்பை, அரிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஒரு நல்ல சான்ஸு. கிருபையின் காலம் முடிய போகுது. அந்த கிருபையின் காலம் முடியறதுக்குள்ளே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நாளில் கைவிடப்பட்டு அன்னைக்கு யோசித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்க. பார்த்துக்குங்க.